अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि तआला बरकातहू नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आकिबतु लिल मुत्तकीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினால் நம்ம இந்த ரமலான் மாதத்தினுடைய 2வது நோன்பை பூர்த்தி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம மதரசா அல் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் நடக்கிற பயானில் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி இன்றைக்கி நான் பேச இருக்கேன். அல்லாஹ் தான் விரும்பியதை தன்னுடைய விருப்பத்தினுடன் ஒரு சில விஷயங்களை சிறப்பாக்கி கொடுக்குறான். இப்போ அவனுடைய படைப்புகளில் அவன் எதை வேணாலும் தேர்வு செஞ்சு ஒன்றை விட ஒன்றை சிறப்பாக்கி கொடுக்குறான். நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதர்களுக்கிடையே அவனுடைய தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் தனித்தனி சிறப்புகளை கொடுத்துருக்கான். இடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்தையுமே அல்லாஹ் தான் படைத்தான். ஆனால் புனிதமான மக்கா மதீனாவுக்கு தனி சிறப்பை ஒரு புனித ஸ்தலங்களாக அதை மாற்றி அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உமது இறைவன் தான் நாடியதை படைக்கின்றான், தேர்வு செய்கின்றான். அப்படி அல்லாஹ் தஆலா நாடி படைத்தது தான் இங்கே இருக்கிற எல்லாமே. அப்போது இருக்கிற நம்ம வருடத்தில் 12 மாதங்களை கடந்து வரும். அந்த 12 மாதங்களில் ரமலான் அப்படின்ற மாதத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு தனி சிறப்பு படுத்தி அந்த மாதத்தை கொடுத்துருக்கான். இந்த மாதங்களில் முதல் 10 நாட்களில் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை நமக்கு வழங்குறான். அப்போது அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குறது மூலமாக நம்மளுடைய எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்குது. இப்போ ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இந்த ரமலான் மாதத்தில் தான் நமக்கு நம்ம நேர்வழிப்படுத்தி நமக்கு சரி எது தவறு எது அப்படின்னு சொல்லி பிரித்து காட்டக்கூடிய அல் குர்ஆன் இறங்குச்சு, அல்லாஹ்வினுடைய வேதம் இறங்குச்சு. எனவே நம்மளில் யார் அந்த மாதங்களில் அடையிறோமோ அந்த மாதங்களில் நம்ம நோக்க சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு ஆணையிட்டிருக்கான். இப்போது ரமலானில் சிறப்பு என்ன அப்படின்னா, ரமலானின் போது சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுது. இன்னும் நரக வாசல்கள் எல்லாமே மூடப்படுது. ஷைத்தான் விலங்கிடப்படுறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு ஹதீஸினுடைய விளக்கம் என்ன? சொர்க்க வாசல்கள் எல்லாமே திறந்திருக்கிறதுனால நம்ம ரமலான் மாதத்தில் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவோமா, இல்லை ஷைத்தான் விலங்கிடப்படுறதுனால அவனுடைய செயல் எதுவுமே நம்மக்கிட்ட நடக்காதா? இப்படி நமக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஹதீஸ்க்கு நம்ம நேராக கருத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாசல்கள் எல்லாமே மூடப்படுகின்றன. அதாவது மனிதர்கள் தான் செய்யும் பாவங்களிலிருந்து அதிகமாக தன்னுடைய பாவ மன்னிப்புகளை அல்லாவிடமிருந்து நமக்கு அது கிடைக்கிற மாதம் அப்படின்னா அது ரமலான் மாதம் தான். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாத்தையுமே அடைக்கிறதுனால, நம் பாவங்களையும் மன்னிக்கிறதுனால நமக்கு நரகத்தை விட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதே போல் ஆதமினுடைய அனைத்து மக்களையும் வழிகெடுத்து நரகத்துக்குள்ளே செலுத்தணும் அப்படிங்கிறது தான் ஷைத்தானுடைய நோக்கம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குறதுனால அந்த ஹதீஸினுடைய அர்த்தம் இப்படி தான் பூர்த்தியாகுது. சொர்க்க வாசல்கள் எல்லாமே அடைக்கப்படும். அதான் நம்ம சொர்க்கத்துக்குள்ளே நுழையத்துக்கான ஒரு இலகுவான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஷைத்தான் நடக்கிற எல்லா பாவத்தை நம்ம ஷைத்தானால் நடத்தப்படுற எல்லா பாவமும் செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பு வழங்குறான். இந்த மாதத்தில் தான் இப்போது நமக்கு நேர்வழியாக இருக்கிற குர்ஆன் இறங்கிருச்சு. அடுத்து 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம், சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லப்படுற இரவு இந்த மாதத்தில் தான் இருக்குது. ஒரு நாள் நம்ம வேலை செய்தால் ஒரு மாத கூலியை ஒரு முதலாளி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முதலாளியை நம்ம வல்லன்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்கு உச்சக்கட்ட விசுவாசத்தை நம்ம காட்டுவோம். அப்படி தான் நம்மளுடைய ரப்பு நமக்கு கொடுக்குறான். இந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற ஒரு இரவு தானா, அந்த ஒரு இரவை நின்று தொழுதா
1000 மாதங்களில் நம்ம வந்து நம்ம 1000 மாதங்கள் நின்று தொழுகிற நன்மையை வந்துட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு தரான். இப்போது அதே மாதிரி நம்ம இந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற இரவை வந்துட்டு மகத்துவம் மிக்க இரவு அப்படின்னு தான் சொல்கிறோம். மகத்துவம் மிக்க இரவு அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம எப்போ தேடணும், அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ரசூல்லா கிட்ட கேட்டப்போ 1000 மாதங்களை விட சிறந்தது வந்துட்டு லைலத்துல் கத்ர், ரமலானினுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகள் தான் வந்துட்டு நம்ம இதை தேடணும் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ லைலத்துல் கத்ர் வந்துட்டு ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இருக்கிற ஒற்றைப்படை நாட்களில் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு லைலத்துல் கத்ரை நம்ம தொழுகிறதுனால 1000 மாதங்கள் நின்று அல்லாஹ்வை வணங்குறது மூலமாக கிடைக்கிற நன்மையை வந்துட்டு இந்த ஒரு இரவின் மூலமாக வந்துட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான். இந்த ரமலான் மாதத்தில் வந்துட்டு தராவி தொழுகிறது மூலமாக ஒரு குரானே முழுசாக நம்ம முடிக்கிறோம். அப்போது அந்த குரான் குரானை முடித்ததுக்கான நன்மையும் நமக்கு வருது. லைலத்துல் கத்ர்களை தொழுதனால அதற்குண்டான நன்மையும் நமக்கு வரும். இதனால் வந்துட்டு ரமலான் வந்துட்டு ஒரு ரஹ்மத்தான மாதம், ஒரு நன்மை நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரமலான் மாதத்தை யார் வந்தடைகிறார்களோ அவர்கள் எல்லாரையுமே வந்துட்டு நோன்பு நோற்க சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு ரமலான் மாதம் அப்படின்னு சொன்னாலே நோன்பு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி. ரமலான் மாதம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நோன்பு வைக்க போகிறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் இந்த மாதத்தில் வந்துட்டு நோன்பை வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு நம்மளுக்கு கடமையாக்கியிருக்கான். ஏன் அப்படின்னா வருஷத்தில் வந்துட்டு 11 மாதமாக நம்ம ஓடிட்டுருக்கும்போது சில நேரங்களில் வந்துட்டு நம்மளே வந்துட்டு தப்பாக வழிநடத்திக்கிறோம். ரமலான் மாதம் அப்படின்னு வரும்போது நம்ம வேகமாக போய்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் ரமலான் மாதம் நமக்கு கிடைக்கிது. இந்த ரமலான் மாதத்தில் தான் நமக்கு சிறப்புகளை வந்துட்டு நிறைய அல்லாஹ் வச்சுருக்கான். அதில் ஒன்று தான் நோன்பு. இப்போ எந்த ஒரு நன்மைகளை நம்ம எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நாடினாலும் அதுக்கு 700 நற்கூலிகளை வந்துட்டு 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நற்கூலியை வந்துட்டு வழங்குறான். ஆனால் இவன் அல்லாஹ் தன்னை நோன்பை பற்றி பேசும்போது மட்டும் நோன்பு எனக்குரிய வணக்கம், அதற்கான கூலியை நான் வழங்குக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்களில் வந்துட்டு இருக்குது. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹ் தஆலா தான் விரும்பிய கூலியை வந்துட்டு தன்னுடைய அடியானுக்கு வந்துட்டு கொடுக்குறான். இப்போ நோன்பாளிகளுக்கு வந்துட்டு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா நோன்பாளிகள் ரயான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி சொர்க்கவாசலின் மூலமாக நோன்பாளிகள் எல்லாமே வந்து சொர்க்கத்துக்குள்ளே போகிறோம். மறுமை நாளில் நாளைக்கெல்லாம் நோன்பாளிகள் எல்லாத்தையுமே கேட்கும்போது நோன்பாளிகள் எல்லாம் எந்திரிச்சு ரயான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சொர்க்கவாசலின் மூலமாக தான் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. நோன்பாளிகள் அல்லாதவர்கள் வந்துட்டு அந்த சொர்க்கவாசலின் மூலமாக உள்ளே போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான விஷயத்தை வந்துட்டு அல்லாஹ் தஆலா நோன்பாளிக்கு வந்துட்டு கொடுத்துருக்கான். இது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்குமே வந்துட்டு அல்லாஹ் தஆலாவே கூலி வழங்குறான். ஆனால் இந்த நோன்பு நோற்பதற்கான இந்த கடமைக்கு மட்டும் அல்லாஹ் தான் விரும்பிய கூலியை கொடுக்குறான் அப்படின்னா அப்போ அந்த நோன்பு வந்துட்டு நமக்கு இந்த ரமலான் மாதத்தில் தான் வந்துட்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இன்னொரு தனி சிறப்பை என்ன கொடுத்துருக்கான் நோன்பாளிக்கு அப்படின்னா நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வர அந்த வாடை வந்துட்டு அல்லாஹ்வின் இடத்துல கஸ்தூரியினுடைய வாடையை விட பன்மடங்கு சிறப்பானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி நமக்கு ரமலான் மாதத்தில் வந்துட்டு நிறைய சிறப்புகள் இருக்குது. அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை வந்துட்டு நமக்கு வழங்கியிருக்கான். இன்ஷா அல்லாஹ்வினுடைய இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு அருளப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் நம்ம செஞ்சு ரய்யான் என்ற சொர்க்கவாசலின் மூலமாக சொர்க்கத்துக்குள்ளே நுழையிற எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.